வணக்கம். இந்த பதிவு வந்து ஒன்லி விமர்சனத்து பண்ணுறவங்களுக்கு தான். காரணம் என்னென்னா, திருப்பூர் சுப்பிரமணியன் ஒரு பேசியிருந்தார். நான் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவரோட சுயநலத்தை தான் பேசுவார்னு வச்சுங்களேன். பொதுநலத்தை பேச மாட்டார். நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, தேட்டரை பற்றியும் பேச வைத்தார், பொதுமக்கள் என்ன பேச மாட்டார். என்னென்னா, இந்த கங்குவா படத்தை பற்றி தான் நம்ம எல்லோரும் இப்போ விமர்சனம் ரிலீஸ் ஆகி ஒரு அரை மணி நேரம் எல்லாம் விமர்சனம் பண்ண சொல்லி இவனுங்களே தேட்டரில் போய் பேசுறது, தேட்டரில் வர சொல்லுது. அது காரணம் என்ன, இந்த படம் ஓடாமல் இருக்கிறதுக்கு காரணம் மெயின் பிடிச்சது தான். நீங்கள் கெட்ட வார்த்தை வருது, நான் சொல்லக்கூடாது. என்னத்துக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கும் படத்தை போட்டு காட்டுறீங்க? யூடியூப் என்ன பெரிய 100 வருஷமாக இருக்கா? ஒரு காலத்தில் பேப்பர் நியூஸு தான் சினிமாவுக்கு பப்ளிசிட்டி. முதல்ல எடுத்த தினத்தந்தி, தினகரன், மாலை மலர், மாலை முரசு, தினமலர், தினதூது, கதிரவன், பிலிமாலயா, நக்கீரன், ராணி, இப்படி பல புத்தகங்களை பார்த்தீங்கன்னா அள்ளி வந்து வண்ணத்திரை எல்லாமே சினிமாலயா ஏகப்பட்ட பேப்பரில் வரும். அதை பார்ப்பாங்க, வாசிப்பாங்க, மக்கள் வந்து படம் பார்க்க போவாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்து நல்லா இருக்குது நல்லா சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த யூடியூப்பு காரணம் முழுக்க நீங்கள் கூப்பிட்டு தேவையில்லாமல் வந்து ப்ரெஸ் ஷோ போட்டு அந்த ஷோ போட்டு படத்தை போட்டு இதை போட்டு காமிச்சிட்டு அதில் ஆளுக்கு தகுந்த மாதிரி வேறு காசு கொடுக்குறீங்க. இது பிடிச்சது தான் மெயினான பதிவு. என்னென்னா, கொடுத்த சமமாக கொடுங்க, இல்லை கொடுக்காதீங்க. ஒருத்தனுக்கு 10,000, ஒருத்தர் 5,000, ஒருத்தர் 25,000, ஒருத்தர் 1,00,000 எல்லாமே காதில் சொல்லுது. இதை போடுறதுக்கு காரணமே தயாரிப்பாளர் தான். நான் திட்டுவேன், கண்டா பண்ணுவேன். ஓடுது உள்ள மக்கள் பார்த்து முடிவு போட்டுடுங்க. நீங்கள் என்ன மயிருக்கு காசு கொடுக்குறீங்க? நீங்கள் எது காசு கொடுக்குறீங்க? நீங்கள் எது கொடுக்குறீங்க? அந்த காசு கொடுத்து வருதா? இந்த காரி துப்புறான். நீங்களும் 500 கோடி 1000 கோடி படம் எடுத்து நீங்களும் கெடுத்துக்கிறீங்க. ஏன் ஒரு 10 கோடி 3 கோடி 5 கோடி படம் எடுக்க முடியாதா? இப்போ ஏவிஎம்லாம் எடுக்கலையா? இருக்கிற அவ்வளோ பெரிய சூப்பர் சவுத்தில் எடுக்கலையா? ஆரவீரப்ப எவ்வளோ அழகாக கதை எடுக்கலையா? எல்லோரும் தெரியாது. இதே கமல் எப்படி வந்தார், ரஜினி எப்படி வந்தார், எல்லோரும் தெரியாது. இதே விஜய் எப்படி வந்தார். இன்றைக்கி 100 கோடி 200 கோடி 300 கோடி. நீங்கள் ஏன் செலவு பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் போகிறீங்க? கேஆர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். பணத்தை நடிகர் எப்படி குறைப்பான்? நீங்கள் ஏன் உன்ட்ட போகிறீங்க? அவங்கள கூப்பிட்றானா வந்து நினச்சி படம் எடுங்கண்ணே. அவன் பேனை ஓப்பன் பண்ணிட்டான்ல. அப்படியே நீங்கள் எதுக்கு போகிறீங்க? தயாரிப்பாளர் தான் இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் நீங்கள் தான். எவன் என்ன சொன்னாலும் நீங்கள் எதையுமே படம் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் பப்ளிசிட்டி பண்ணுங்கள். தேட்டர் போஸ்டர் அடிங்க, விளம்பரம் கொடுங்க, எதாவது கொடுங்க, அதை கொடுங்க. இந்த டிவியில் எவ்வளோ நானும் அவன் தலையாக அடிக்கிறேன். எல்லா சேனலுக்கு விரும்பலை கொடுங்கன்னு. எந்த சேனலையாவது படம் நல்லா இருக்குன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுடைய நல்லா இருந்தால் சொல்லுவாங்க, நல்லா இருந்தால் அதை விட்டுருவாங்க, போட மாட்டாங்க. எந்த சேனலில் பார்த்தாலும் போட மாட்டாங்க. படம் நல்லான்னு காரி துப்ப மாட்டாங்க. இந்த விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க? உங்களை அவன் கேட்டானா? இல்லை விமர்சனம் பண்ணுறேன்னு சொன்னானா? நீங்கள் எது கொடுக்குறீங்க அவனுக்கு? விமர்சனம் பண்ணுறவனுக்கு உங்களுக்கு யார் காசு கொடுக்க சொன்னது? அப்படி கொடுத்தா ஒழுங்காக கொடுத்துருக்கணும். 10 பேர் கொடுத்து 20 பேர் கொடுக்காத அவன் காரி துப்புவான். தயவு செய்து தயாரிப்பாளர்லாம் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா சினிமா தேட்டரில் எல்லாம் ஓடும், ஓடிடியில் ஓடும், எல்லாம் பார்ப்பாங்க. தயாரிப்பாளர் மட்டுமே படம் ஓடுறது ஒரு காரணம். சொல்லுவாங்களே, எரியதை எடுத்தால் கொதிக்கிறது நிற்கும்பாங்க. அதேமாரி நீங்கள் எரியதை விட்டு எரியதை விட்டிங்கன்னா அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக கொதிக்க நின்றுடும். ஆமாம், தயவு செய்து இது உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கட்டும். தயாரிப்பாளருக்கு தான் எக்காரத்தை கொண்டும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. எப்படி நம்மளே ரோட்டில் போகிற ஆசாரி கூட ஆப்பு ஒன்று வையுங்கிற மாரி ஆகி போயிடுது. எக்காரத்தை கொண்டும் யாரை பற்றியுமே படம் ஓடுதோ ஓடலையோ நீங்கள் தைரியமாக இருங்க. மக்கள் படம் பார்க்குறாங்க, தைரியமாக சொல்கிறேன். மக்கள் நல்லா படம் பார்க்குறாங்க, நல்லா இருக்கு சொல்கிறாங்க. நேற்று என் பையன் போய் சங்கம் தேட்டரில் போய் பார்த்துட்டு இருந்தான். கங்குவா கங்குவா கங்குவான்னு வீட்டில் அழகாக கத்திட்டு பேசிகிட்டு இருக்கான். படம் நல்லா இருக்கு, நல்லாலே மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் யார்? உங்களுக்கு நீ சுதந்திரமாக நீ ஏதோ பண்ணிட்டு போ. ஆனால் காசையாக வாங்கிட்டு அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறீங்க பாரு. அதனால் தயாரிப்பாளர் தான் அது காரணம். தயாரிப்பாளர் தெளிவாக இருந்தால் எல்லாமே படம் ஓடும். ஓடாத படமாக இருந்தாலும் எப்படியாவது ஓட வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் தயவு செய்து நீங்களே கூப்பிட்டு வச்சு ஆப்பு வைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.